அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய். சாக்ரடீஸின் மரணத்தின் உண்மை கதை. சாக்ரடீஸ் ஒரு தத்துவ கருத்து அறிக்கையை வெளியிட்டதால் விஷம் கொடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இது அதிர்ச்சியாக இருக்கிறது, இல்லையா? அவரது மரணத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான கதையை ஆராய்ந்து அவர் ஏன் உண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார் என்பதை அறிவோமா? சாக்ரடீஸ் ஒரு புத்திசாலித்தனமான புதுமையான சிந்தனையாளராக இருந்தார். அவர் ஏதென்ஸின் நம்பிக்கைகள் மற்றும் மரபுகளை பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பி அப்போது இருந்த நிலைமைக்கு சவால் விடுத்தார். ஆனால் இது ஏன் அவரை இவ்வளவு சர்ச்சைக்குரிய நபராக மாற்றியது? அவரது இடைவிடாத கேள்வி அவரது அகால மரணத்திற்கு எவ்வாறு வழிவகுத்தது? கிமு 39 சாக்ரடீஸ் நிந்தனை மற்றும் ஏதென்ஸின் இளைஞர்களை ஏமாற்றி ஊழல் செய்ததற்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் சிந்தனையாளராக இருந்ததன் அர்த்தம் என்ன? சாக்ரடீஸ் எவ்வாறு இளைஞர்களை ஏமாற்றி ஊழல் செய்ததாக கூறப்படுகிறது? அவர் வெறுமனே தங்களை தாங்களே சிந்திக்க கற்றுக் கொடுத்தாரா? அல்லது வேறு ஏதாவது இதில் இருந்ததா? சாக்ரடீஸ் மீதான குற்றச்சாட்டுகள். அவர் புதிய தெய்வங்களை அறிமுகப்படுத்துவதாகவும் அரசு நம்பிக்கை வைத்த கடவுள்களை பற்றி கேள்வி எழுப்புவதாகவும் ஏதென்ஸினரசு அதிகாரிகள் கூறினர். ஆனால் ஏதென்ஸின் அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் அவர் சவால் விடுத்ததே உண்மையான காரணம் என்று கூற முடியுமா? அவரது போதனைகள் நிறுவப்பட்ட ஒழுங்கிற்கு, சட்ட நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாக கருதப்பட்டிருக்க முடியுமா? சாக்ரடீஸ் தனது விதியை ஏற்றுக்கொண்டார். சாக்ரடீஸ் ஹெம்லாக் மூலம் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு தத்துவ அறிக்கையை வெளியிட்டதற்காக அல்ல. ஆனால் அவர் இந்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என கண்டறியப்பட்டதால் தண்டனை விதிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஏன் தனது விதியை இவ்வளவு அமைதியாக ஏற்றுக்கொண்டார்? ஏன் எதிர்க்கவில்லை? இது ஒரு இறுதி எதிர்ப்பின் வெளிப்பட்டு செயலாக இருந்ததா? அல்லது சட்டம் நியாயமற்றதாக இருந்த போதிலும் அதன் மீதான அவரது நம்பிக்கையை நிரூபிப்பதா? அறிவாற்றல் கண்ணோட்டங்கள். சாக்ரடீஸ் தனது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க தண்டனையாக நஞ்சை ஏற்றுக்கொண்டதாக பல அறிஞர்கள் நம்புகிறார்கள். அவர் தப்பித்திருக்கலாம், ஆனால் இறுதி வரை சட்டத்திற்கு கீழ்ப்படியும் வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய். உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். இது அவரது மரணத்தை குறைவான தத்துவார்த்தமாக்குகிறதா, அல்லது அது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு சிக்கலான அமைப்பை சேர்க்கிறதா? நவீன பிரதிபலிப்புகள். சாக்ரடீஸின் மரணம் பல கேள்விகளை எழுப்புகிறது. அவர் சுதந்திர சிந்தனைக்காக உயிர் தியாகம் செய்தவரா, அல்லது அரசியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்டவரா? அவர் தனது ஆதரவாளர்களுக்கு ஒரு இறுதி பாடமாக விஷத்தை குடித்தாரா? இது ஒருவர் தங்கள் நம்பிக்கைகளுக்கு கட்டப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. அதன் விளைவை பொருட்படுத்தாமல் முடிவடையும் எண்ணங்கள். சாக்ரடீஸின் மரபு தொடர்ந்து இன்னமும் பேசப்படுகிறது, தொடர்ந்து படிக்கப்படுகிறது. இன்றும் அவைகள் சிந்தனையை தூண்டும். எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவரது மரணம் ஒரு தத்துவச் செயலாக இருந்ததா, அல்லது கேள்வி கேட்கும் வாழ்க்கைக்கு வெறுமனே நேர்ந்த சோகமான முடிவு? மேலும் சுவாரஸ்யமான இத்தகைய வரலாற்று சிந்தனைகளுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலை விரும்பவும், நண்பர்களிடம் பகிரவும், குழு சேரவும் மறக்காதீர்கள். இதுவரை பார்த்ததற்கு நன்றி. நான் அண்ணாமலை சுகுமாரன். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை உற்று பாருங்கள், பல கேள்வி கேளுங்கள். Plato's Apology. This is a primary source, purportedly recording Socrates' speech at his trial. Plato's Phaedo, another primary source that describes Socrates' last day and death. Xenophon's Apology of Socrates to the jury offers a different perspective on Socrates' trial.
The Death of Socrates by Emily Wilson, 2007, a comprehensive modern analysis of the event. Socrates, A Man for Our Times by Paul Johnson, 2011, provides historical context. The Hemlock Cup, Socrates, Athens, and the Search for the Good Life by Bethany Hughes, 2011, explores the social and political climate of Athens at the time. The Trial of Socrates by I.F. Stone, 1988, offers a journalist's investigation into the historical event. Socrates, Ironist and Moral Philosopher by Gregory Vlastos, 1991, provides insight into Socrates' philosophy and its impact. Ancient Greek Democracy, Readings and Sources edited by Eric W. Robinson, 2004, offers context on Athenian democracy. A History of Greek Philosophy, Volume 2, The Presocratic Tradition from Parmenides to Democritus by W. K. C. Guthrie, 1962, provides background on Greek philosophy leading up to Socrates. Do subscribe to our channel Iniya Tamilamritham. Annamlai Sugumaran. To read full article in Tamil and English, visit tamilamirthamblog.wordpress.com or visit Iniya Tamilamitham YouTube channel. Follow us. Annamlai Sugumaran in Facebook and Instagram.